உலகத்தில் பெரும் பிரளயம் உண்டாகிய பிறகு தோன்றிய ஆதி அதாவது முதல் சுயம்பு சிவலிங்கம் இங்குதான் உள்ளது. இக்கோவிலில் மற்று ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், இத்தலத்தின் முக்கிய தெய்வங்கள் இரட்டை வடிவில் உள்ளன, அதாவது மூலவர்கள் மட்டுமன்றி தீர்த்தம் மற்றும் சில விருட்சங்கள் கூட இங்கு இரண்டுதான். இவ்வுலகில் மனிதர்கள் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் இருக்க இங்குள்ள அம்மனை வழிபட்டால் நிறைவேறும். 27 நட்சத்திரங்கள் முக்தி பெற்ற இந்த தலத்தில் சிவபெருமானே நேரில் வந்து சுந்தரருக்கு திருமணம் செய்து வைத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டுகள் பழமையான தியாகராஜர் கோவில். முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்திற்குப் பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா கேட்டபோது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அந்த வெப்பக்கோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சுயம்புவாகத் தோன்றியது. பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் எனப் பெயர் அமையப் பெற்றது. மற்றொரு காரணமாக இறைவன் வாசுகி என்கிற பாம்பை தன்னுள் அடக்கிக் கொண்டதால், அதாவது ஒற்றிக் கொண்டதால் அவர் ஒற்றீசர் என அழைக்கப்பட்டு இத்தலம் ஒற்றியூர் என அழைக்கப்பட்டது. பிரளயத்திற்குப் பின் தோன்றிய இக்கோவிலில் பூமியில் உருவாக்கப்பட்ட முதல் சிவன் ரூபம் என சொல்லப்படுகிறது. ஆதலால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும், வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கிக் கொண்டதால் படம்பக்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்பாம்பின் வடிவத்தை சுவடு இறைவன் திருமேனியில் இன்றும் காணலாம். 63 நாயன்மார்களுக்கும் இங்கு சிலை இருந்தாலும் இவர்களில் 4வரில் ஒருவராக போற்றப்படும் சுந்தரரே முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில்தான் சுந்தரருக்கு சிவபெருமானை திருமணம் செய்து வைத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி 5 நிலைகளுடன் காட்சி தருகின்றது. கோபுர வாயிலைக் கடந்து உள்ளே சென்றவுடன் விசாலமான வெளிப்பிரகாரம் உள்ளது. தொண்டை நாட்டில் தியாகராஜர் வீற்றிருக்கும் 7 சிவஸ்தலங்களில் திருவொற்றியூர் தலமும் ஒன்றாகும். இத்தலத்தில் தியாகராஜர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. பிரம்மா படைப்பின் இந்து கடவுள் மற்றும் இந்து மதத்தின் 3 முதன்மைக் கடவுள்களில் ஒருவர், மற்ற இருவர் விஷ்ணு மற்றும் சிவபெருமான். அவர் கடவுள்களையும் பேய்களையும் படைத்தார். இந்த 2 குழுக்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றன. அரக்கர்கள் என்று அழைக்கப்படும் அசுரர்கள் தசை சக்தியை பயன்படுத்தும் போது, தேவர்கள் என்று அழைக்கப்படும் கடவுள்கள் வேதத்தின் சக்தியை பயன்படுத்துகிறார்கள். ஒருமுறை மது மற்றும் கைதபா என்ற 2 அரக்கர்கள் வேதத்தைத் திருடுவதற்காக தெய்வங்களை ஏமாற்றி அதை துண்டு துண்டாக வெட்டி கடலின் அடிப்பகுதியில் மறைத்துவிட்டனர். விஷ்ணு அசுரர்களுடன் போரிட்டார், ஆனால் அவர்களை வெல்ல முடியவில்லை. அவர் சிவன் மற்றும் பார்வதியிடம் பிரார்த்தனை செய்தார், அதன் மூலம் அசுரர்களை வெல்ல முடிந்தது. வேதம் தேடுவதற்காக மத்ஸ்ய என்ற மீனாக உருவெடுத்தார். கடலுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்ட வேதம் இக்கோவில் உள்ள தெய்வத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவர் அதை மீண்டும் ஒன்றிணைத்து சுத்திகரித்தார். கடவுள் விரும்பும் மரமான மகிழ மரம் கோயிலின் புனித மரமாக மாறியது. சிவன் திருவிளையாடல். சிவபெருமானுக்கு அருகிலேயே இருந்து தொண்டு செய்து வந்த சுந்தரர் தேவலோகத்தில் இருந்தபோது தேவ மங்கையர் இருவர் மீது காதல் கொண்டார். அம்பிகையின் பணிப்பெண்களான அவர்களுக்கும் சுந்தரர் மீது காதல் ஏற்பட்டது. சுந்தரரை திருமணம் செய்யவும் விரும்பினர். இதனால் மூவரும் பூலோகத்தில் வந்து பிறந்தனர். 2 பெண்களில் ஒருவர் திருவாரூரில் பறவை என்ற பெயரிலும், இன்னொரு பெண் சங்கிலி என்ற பெயரில் திருவொற்றியூரில் பிறந்தார். திருவாரூர் சென்ற சுந்தரர் அங்கு பறவையை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். சில நாட்களிலேயே அவரை தனியே விட்டுவிட்டு சிவத்தலங்களில் தரிசனம் செய்ய யாத்திரை புறப்பட்டார். திருவொற்றியூரில் வந்தபோது சங்கிலியின் சிவசேவையில் மனதை பறிகொடுத்த சுந்தரர் அவரையும் திருமணம் செய்ய விரும்புகிறார். சங்கிலியின் கனவில் சிவன் தோன்றி சுந்தரரை மணந்து கொள்ளும்படி கூறுகிறார். சங்கிலியோ, சுந்தரருக்கு ஏற்கனவே திருமணமாகி திருவாரூரில் ஒரு மனைவி உள்ளாள். அதனால் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார். என்னை பிரியாமல் இருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்றாள் சங்கிலி. சங்கிலிக்காக சுந்தரரிடம் தூதாக சென்ற சிவபெருமான் சங்கிலி சொன்னவற்றை சொல்கிறார். ஆனால் சுந்தரரோ, நான் ஊர் ஊராக சென்று ஈசனை பாடுபவன். நான் எப்படி ஒரே இடத்தில் இருக்க முடியும் எனக் கேட்கிறார். சங்கிலியை திருமணம் செய்யவும் வேண்டும், அதே சமயம் சத்தியம் செய்தால் அதை காப்பாற்றாமல் இருக்கவும் முடியாது. என்ன செய்வது என சிவனிடமே ஆலோசனை கேட்டார் சுந்தரர். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த சுந்தரர், நான் அவளை பிரிய மாட்டேன் என சத்தியம் செய்கிறேன். சிவனின் முன் சத்தியம் செய்தால் தானே மீற முடியாது.
நான் சத்தியம் செய்யும் நேரத்தில் நீங்கள் மகிழ மரத்தடியில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்றார். சுந்தரரிடம் சரி என ஒப்புக்கொண்டாலும் இந்த தகவலை சங்கிலியிடம் சென்று சொல்லிவிட்டார் சிவபெருமான். இதனால் திருமணம் நடக்கும் சமயத்தில் மானிடராகிய நாம் தேவ சந்நிதியில் சத்தியம் செய்வது சரியாக இருக்காது. அதனால் வாருங்கள் என மகிழ மரத்தடியில் ஒளிந்திருக்கும் சிவனின் முன் சத்தியம் செய்ய சொல்லிக் கேட்கிறாள் சங்கிலி. சுந்தரரும் வேறு வழியில்லாமல் மகிழ மரத்தின் அடியில் ஒளிந்திருந்த சிவனை 3 முறை வலம் வந்து சத்தியம் செய்து கொடுத்து சங்கிலியை திருமணமும் செய்து கொள்கிறார். அடியாருக்காக சிவனை தூதாக சென்று சுந்தரரின் திருமணத்தை திருவிளையாடல் புரிந்து இறைவனை தனது கருவறையை விட்டு மகிழமரத்தடியில் எழுந்தருளி சுந்தரர் சங்கிலி நாச்சியார் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்தார் என்பது வரலாறு. இதை கொண்டாடும் வகையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளில் மகிழ மரத்தடியில் சிவன் காட்சி தரும் உற்சவம் மகிழடி சேவை உற்சவமாக நடத்தப்படுகிறது. ஆதிபுரீஸ்வரர் சந்நிதி திருக்கோயில் அதன் பழமைத் தன்மை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆலயத்திற்குள் நுழையும் போதே தெய்வீகமயமான அமைதியான சூழல் நம்மை வரவேற்பதை உணர முடிகிறது. அங்கிருந்து சில அடிகள் நடந்து செல்ல விநாயகர் சன்னதியை அடையலாம். ஆனைமுகக் கடவுளைத் தரிசித்து தியாகராஜ சுவாமிகளையும் தரிசனம் செய்யலாம். பிரசாதமாக கிடைத்த விபூதியை நமது முன் நெற்றியில் பூசிக்கொண்டே ஆதிபுரீஸ்வரர் என்ற சிவபெருமானின் முதல் வடிவ சன்னதியை அடையலாம். இவரை காலணிவிடாங்கர் மற்றும் படம்பக்க நாதர் எனவும் அழைக்கின்றனர். ஆதிபுரீஸ்வரர் உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், விஷ்ணு, ஆதிசங்கரர் மற்றும் வட்டப்பெரை அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன. கவசத்தில் மூடப்பட்ட ஆதிபுரீஸ்வரர் புற்று மண்ணால் ஆன இந்த லிங்கத் திருமேனி வருடத்தில் 3 நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் லிங்கம் பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் சார்த்தப்பட்டு மூடியே இருக்கும். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கவசம் திறக்கப்படும். பௌர்ணமியன்று மாலையில் இறைவனுக்கு புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள். 3 நாட்களுக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். 3ஆம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாத்திவிடுவர். இந்த 3 நாட்களில் இறைவனை புற்று வடிவமாக கண்டு தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். இறைவன் இங்கு தீண்டா திருமேனியனாக காட்சி தருவதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் செய்கின்றன. இந்த 3 நாட்களில் விஷ்ணு, பிரம்மா, வாசுகி ஆகியோர் சிவனை வழிபடுவதாக ஐதீகம். வட்டப்பாறை அம்மன் சந்நிதி கருவறை பிரகாரம் சுற்றி வரும்போது வடக்குச் சுற்றில் இத்தலத்திற்கு பெருமை சேர்க்கும் வட்டப்பாறை அம்மன் சந்நிதி வடக்கு நோக்கியிருக்கிறது. வடமொழியில் வால்மீகி எழுதிய இராமாயணத்தை தமிழில் எழுதியது கவிச்சக்கரவர்த்தி என்று புகழப்படும் கம்பர். கம்பராமாயணம் எழுதியது இந்த திருவொற்றியூர் தலத்தில் தானாம். கம்பர் இராமாயணம் எழுதுவதற்கு உதவியாக சாதாரண பெண் உருவில் கையில் தீப்பந்தம் ஏந்தி நின்று அருள் செய்தது இந்த வட்டப்பாறை அம்மன் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாகும். வடிவுடை அம்மன் கோவிலின் முக்கியத்துவம். ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் முக்கிய தெய்வங்கள் இரட்டை வடிவில் உள்ளன. ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ஒற்றீஸ்வரர் ஆகிய 2 பிரதான தெய்வங்கள். வடிவுடை அம்மன், வட்டப்பாறை அம்மன் என 2 தெய்வங்கள் உள்ளன. இக்கோவிலில் அத்தி மற்றும் மகிழம் ஆகிய 2 புனித மரங்களும் 2 தீர்த்தங்கள், பிரம்மா மற்றும் நந்தி தீர்த்தங்களும் உள்ளன. இந்த கோவிலில் 2 பூஜை முறைகள் உள்ளன. கரண மற்றும் கமிகா தியாகராஜரை தரிசிக்கக்கூடிய தொண்டை நாட்டில் உள்ள 7 கோவில்களில் இக்கோவில் ஒன்று. இவரது நடன வடிவம் ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. இக்ஷா, கிரியா மற்றும் ஞான சக்திகளின் திருசக்தி கோவில்கள் மிகவும் பிரபலமானவை. திருவாரூர் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய 2 இடங்களிலும் சிவன் பத்ம நடனம் எனப்படும் ஒரே நடனத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அகஸ்தியர் முனிவருக்கு சிவபெருமான் திருமண கோலத்தில் தரிசனம் அளித்ததாக நம்பப்படுகிறது. ஞான சக்தியின் வடிவமாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடை அம்மன் தனது பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறார். மேலும் நாள்தோறும் உச்சிக்காலை பூஜையின் போது சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்குப் படைக்க பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகிறார். விநாயகர் சன்னதியை சென்று ஆனைமுகக் கடவுளைத் தரிசித்து அம்மனுக்கு சார்த்த மாலை மற்றும் ரூபாய் 25க்கு சிறப்பு தரிசன நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொண்டு பக்தர்களுக்கு நின்றபடியே அருள் புரியும். பெயருக்கேற்றபடி கருணை ததும்பும் விழிகளுடன் அழகான தோற்றமும் உடைய வடிவுடை அம்மனை மிக அருகாமையிலிருந்து நமது கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிய தரிசனம் செய்யலாம். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் சிறப்பானது. அங்கிருந்து சில அடிகள் நடந்து செல்ல
தியாகராஜ சுவாமிகளையும் தரிசனம் செய்யலாம். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. தியாகராஜ சுவாமி, நாகலிங்கம், ஜகதாம்பிகை, ஜெகந்நாதர், ராமநாதர், பர்வதவர்த்தினி, அமிர்தகடேஸ்வரர், 4 கரங்களுடன் தியான நிலையில் உள்ள கௌரீஸ்வரர், நந்தவனீஸ்வரர், குழந்தை ஈஸ்வரர், சூரியன், 4 சகசலிங்கம், அண்ணாமலையார், ஜகசலிங்கம், 27 நட்சத்திரங்களுக்கான 27 லிங்கங்கள் அமைந்துள்ளன. பக்தர்கள் அவரவர் நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களை வணங்குகின்றனர். மேலும் வெளிப்பிரகாரத்தில் வளர்காளி, திறந்த வெளி ஆகாசலிங்கம், அண்ணாமலையார், நாகலிங்கம், பாலசிவன், காளஹஸ்தீஸ்வரர், பைரவர் மற்றும் சுப்பிரமணியர் ஆகியோர் தனிச்சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். தெப்பக்குளத்தை ஒட்டி கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியும் தலவிருட்சமான மகிழம்பூ மரமும் அமைந்துள்ளது. இம்மரத்தினடியில்தான் 4வரில் ஒருவரான சுந்தரர்க்கும் சங்கிலியாருக்கும் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. சொல்பைரவர் வடக்கு நோக்கி நின்ற நிலையில் தனது வாகனமான நாய் இல்லாமல் காட்சி தருகிறார். கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் நவக்கிரக சந்நிதி, விநாயகர் சந்நிதி, பாலசுப்பிரமணியர் சந்நிதி மற்றும் குழந்தையீஸ்வரர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. கிழக்குச் சுற்று வெளிப்பிரகாரத்தின் வலதுபுறம் இறைவி வடிவுடை அம்மன் சந்நிதி அமைந்திருக்கிறது. பெயருக்கு ஏற்றாற் போல அம்பிகை வடிவுடன் அழகாக காட்சி தருகிறாள். வடிவுடையம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ராமலிங்கம் என்ற சிறுவனின் பசியைப் போக்கி அந்த சிறுவனை உலகப் புகழ் பெற செய்தார் வடிவுடையம்மன். 3 சக்திகள் திருவொற்றியூர் வடிவுடை நாயகி அருகில் உள்ள மேலூர் திருவுடை அம்மன் இச்சா சக்தியாகவும், திருமுல்லைவாயிலில் அருள்புரியும் கொடியுடை அம்மன் கிரியா சக்தியாகவும் விளங்குகின்றனர். இம்மூவரையும் ஒரே நாளில் வழிபடுவது வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கும். சென்னை நகரத்தினுடைய ஈசானி எல்லை, அதாவது வடகிழக்குப் பகுதி எல்லைத் தெய்வமாக திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் இருக்கிறார். இக்கோவிலில் நுழைந்தால் நோய் தீரும். திருமண வரம் மற்றும் குழந்தைகளின் நலன் வேண்டி பக்தர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இக்கோவிலுக்கு வந்து ஸ்ரீ குழந்தை ஈஸ்வரரை வழிபடுகின்றனர். எந்த நட்சத்திரத்தின் பாதகமான விளைவுகளை சந்திக்கும் பக்தர்கள் இங்கு வந்து பூஜைகள் செய்கிறார்கள். வழக்கமாக திருவிழா என்றால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தான் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ஆனால் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் மாசி பிரம்மய உற்சவ விழாவின் சிவனாருக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடக்காது. அதற்கு பதிலாக சுந்தருக்கே திருக்கல்யாணம் வைபவம் நடத்தப்படுகிறது. இதற்கும் சிவன் ஆடிய திருவிளையாடலே கதையாக சொல்லப்படுகிறது. சிவராத்திரி, திருக்கார்த்திகை, மாசி மகம் தமிழ் மாதமான மாசியில் பிப்ரவரி முதல் மார்ச் வரை 10 நாள் பிரம்மோற்சவத் திருவிழாவின் போது கோவில் முக்கிய நிகழ்வுகளை கடைப்பிடிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் துர்கா தேவியை போற்றும் வகையில் 15 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான ஆடியில் ஜூலை ஆகஸ்ட் பட்டினத்தார் குரு பூஜை மற்றும் தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் முதல் மே வரை 18 நாள் கொண்டாட்டங்கள் கோவிலில் கொண்டாடப்படும். வடிவுடை அம்மன் கோவிலின் கோவில் நேரங்கள்: வெள்ளிக்கிழமைகளில் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், பௌர்ணமி நாட்களில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், மற்ற நாட்களில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் மணி வரையிலும் திறந்திருக்கும். மூலவர் பழம்பக்கநாதர், ஒற்றீஸ்வரர், ஆதிபுரீஸ்வரர், தாயார், வடிவுடையாம்பிகை, திரிபுரசுந்தரி அம்மன், வட்டப்பாறையம்மன் ஆகியோர் உள்ளனர். தலவிருட்சம் மகிழம், அத்தி தீர்த்தம், பிரம்ம, நந்தி தீர்த்தம், ஆகமம், காரணம், காமிகம். சிறப்பு திருவிழாக்கள்: கார்த்திகை பௌர்ணமி. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.